வணக்கம். தொடைநயம். எதுகை, மோனை, இயைபு என்பது தொடைநயம். அவைகளை பற்றி பின்வரும் காணொளியில் நாம் காண்போம். மோனை. மோனை என்றால் செய்யுளில் முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும். மோனை என்றால் முதன்மை என்பது பொருள். சீர்மோனை. ஒரு செய்யுளில் சீர்தோறும் முதலெழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை எனப்படும். அதற்கு எடுத்துக்காட்டாக துப்பார்க்கு, துப்பாயி, துப்பாக்கி, துப்பார்க்கு அப்படிங்கிற குரட்பாவில் தூ தூ அப்படிங்கிற எழுத்து ஒன்றி வந்துள்ளது. அனைத்து சீர்களிலும் ஒன்றி வந்துள்ளதனால் இது சீர்மோனை எனப்படும். சீர்மோனையின் வகைகள் பின்வருமாறு பார்க்கலாம். அடிமோனை. செய்யுள்களில் அடிதோறும் முதல் சீரின் முதல் எழுத்து ஒன்றி வருவது அடிமோனையாகும். அதாவது ஒரு செய்யுளில் ஒன்றுக்கு இரண்டுக்கு மேற்பட்ட வரிகள் இருக்கும். அந்த அடிகள்ல முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் அடிமோனை. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இக்குரட்பாவில் தன்னெஞ்சு தன்னெஞ்சே அப்படிங்கிறது இரண்டு அடியில வந்துள்ளது. அதில் தா தா அப்படிங்கிற எழுத்து ஒன்று வந்துள்ளதனால் இது அடிமோனை எனப்படும். உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்னும் குரட்பாவில் உள்ளத்தார் என்பது முதல் அடியில் உள்ள முதல் சீராகும். அதில் ஊ என்ற எழுத்து ஆரம்பித்துள்ளது. அதே போல் இரண்டாம் அடியில் முதல் சீரில் ஊங்கிற எழுத்தில் தொடங்கியுள்ளது. அதனால் இது அடிமோனை என்னும் வகையில் வரும். இக்குரட்பாவில் முதலடியின் முதலெழுத்தும் இரண்டாம் அடியில் முதலெழுத்தும் ஒன்றி வந்துள்ளன. இவர் அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வருவது அடிமோனை ஆகும். இணைமோனை. இணைமோனைனா ஒரு அடியில் முதல் சீரும் இரண்டாம் சீரும் இரண்டாம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது இணைமோனை ஆகும். கடிந்தார் கடிந்தோரார் செய்தார்க்கு அவைதாம். இதில் கடிந்த கடிந்தோரார் என்னும் சீர்களில் காக்கா என்னும் எழுத்தில் தொடங்கியுள்ளதால் இது இணைமோனை எனப்படும். பொழிப்பு மோனை. ஓர் அடியில் முதல் சீரும் மூன்றாம் சீரிலும் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது பொழிப்பு மோனை எனப்படும். புனையா ஓவியம் போல நிச்சொலும். இல்ல புனையா போல இரண்டும் சீர்களில் பா எனும் வரிசை வந்துள்ளது. அதனால் இது பொழிப்பு மோனை. ஒருவு மோனை. ஓர் அடியில் முதல் சீரிலும் நான்காம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒருவு மோனை. பொய்யாமை வாய்மை இடைத்து புரை தீர்த்த. பொய்மையும் வாய்மையும் எடுத்து புரை தீர்த்த. இதுல போ பூ எனும் பாவரிசையில் வந்துள்ளதால் இது ஒரு முனை ஆகும். கூளை மோனை. கூளை மோனை என்றால் முதல் சீரும் இரண்டாம் சீரும் மூன்றாம் சீரிலும் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வருவது கூளை மோனை. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம். இதில் தானம் தவம் இரண்டும் தங்கா எனும் சீர்களில் தா எனும் வரிசையில் ஒன்றி வந்துள்ளது. அதனால் இது கூளை மோனை எனப்படும். மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனை என்றால் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் நான்காம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனை. வானின்று உலகம் வழங்கி வருதலால். இதில் வானின்று வழங்கி வருதலால் என்னும் சீர்களில் வா என்னும் வரிசையில் ஒன்றி வந்துள்ளதால் இது மேற்கதுவாய் மோனை ஆகும். கீழ்கதுவாய் மோனை. கீழ்கதுவாய் மோனை என்றால் ஒரு அடியில் முதல் சீரும் இரண்டாம் சீரிலும் நான்காம் சீரிலும் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் மோனை. இருள்மேல் இருவினையும் சேரா இறைவன். இருள்மேல் இருவினையும் இறைவன் என்னும் சீர்களில் ஈ என்னும் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. அதனால் இது கீழ்கதுவாய் மோனை ஆகும். முற்றுமோனை என்றால் ஒரு அடியில் உள்ள சீர்கள் அனைத்திலும் ஒரு முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது முற்றுமோனை ஆகும். பெற்றார் பெருவார் பெண்டீர் பெருஞ்சிறப்பு என்னும் சீர்களில் பே என்னும் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. எதுகை. செய்யுள்களில் சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும். எதுகை என்றால் இரண்டாம் என்பது பொருள். சீரெதுகை. செய்யுள்களில் சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது சீரெதுகை. எடுத்துக்காட்டாக சொல்லற்க சொல்லீர் பயனுடைய சொல்லற்க எனும் குரட்பாவில் சொல் 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 என்னும் எழுத்தில் இல் எனும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது.
அடியெதுகை. செயல்களில் அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடியெதுகையாகும். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். இல் தானம் வானம் எனும் சீர்களில் நானா எனும் எழுத்து ஒன்றி வந்துள்ளதால் இது அடியெதுகை ஆகும். இணையெதுகை. ஓர் அடியில் முதல் சீரும் இரண்டாம் சீரும் ஒன்றி வருவது இணையெதுகை ஆகும். எடுத்துக்காட்டாக பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் நரம்பிற இதில் ஈ எனும் எழுத்து ஒன்றி வந்துள்ளதால் இது இணையெதுகை ஆகும். பொழிப்பு மோனை எதுகை. ஓர் அடியில் முதல் சீரும் மூன்றாம் சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு எதுகை. தோன்றின் புகழோடு தோன்றுக. இதில் தோன்றின் தோன்றுக எனும் சீர்களில் இன் என்னும் எழுத்து ஒன்றி வந்துள்ளது, அதனால் இது பொழிப்பு எதுகை ஆகும். ஒருவு எதுகை. ஓர் அடியில் முதல் சீரிலும் நான்காம் சீரிலும் வரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒருவு எதுகை எனப்படும். துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம். துணைநலம் வினைநலம். இதில் துணை நை வினை எனும் சீர்கள் எழுத்துக்கள் ஒன்றி வந்துள்ளதால் இது ஒருவு முனை ஆகும். கூழை எதுகை. ஓர் அடியில் முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் மூன்றாம் சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கூழை எதுகை ஆகும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை. இதில் பற்றுக பற்றற்றான் பற்றினை இர் என்னும் எழுத்து ஒன்றி வந்துள்ளதால் இது கூழை எதுகை ஆகும். முதல் மூன்று சீர்களிலும் இர் என்னும் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. மேற்கதுவாய் எதுகை. முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் நான்காம் சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் எதுகை. அளக்கொண்டான் எல்லாம் அளப்போம் இழப்பினும் அளப்போம். இதில் சிறப்பு லகரம் ஒன்றி வந்துள்ளது, அதனால் இது மேற்கதுவாய் எதுகை ஆகும். கீழ்கதுவாய் எதுகையில் முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் நான்காம் சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கீழெதுகை ஆகும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் எனும் குறளில் லு எனும் எழுத்து முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் நான்காம் சீரிலும் ஒன்றி வந்துள்ளது, அதனால் இது கீழ்கதுவாய் எதுகை. முற்றெதுகை. முற்றெதுகை என்றால் ஒரு அடியில் அனைத்து சீர்களிலும் உள்ள இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் இது முற்றெதுகை. துப்பார்க்கு துப்பாயி துப்பாக்கி துப்பார்க்கு எனும் குறட்பாவில் இப்பு என்னும் எழுத்து அனைத்து சீர்களிலும் ஒன்றி வந்துள்ளது, அதனால் இது முற்றெதுகை ஆகும். இயைபு. செய்யுள்களில் அடிதோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது இயைபு தொடை எனப்படும். கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் கண்ட பேரண்ட தண்டலை நாடும் கனக முன்றில் அனம் விளையாடும் என்னும் செய்யுளில் கூடும் மூடும் நாடும் ஆடும் என்னும் சொற்கள் அமைந்துள்ளன. ஆனால் அவை எல்லாம் இறுதியில் ஒரே ஒலியை தருகின்றன. இவ்வாறு ஒரே ஒலியை தரக்கூடிய எழுத்தோ அசையோ சீரோ முழந்தால் அதில் இயைபு பயின்று வந்துள்ளது இயைபு தொடை பயின்று வந்துள்ளது என்று அர்த்தம். நன்றி.